இந்திய விண்வெளித்துறையில் புதிய மைல்கல். தனியார் விண்வெளி முயற்சியில் புதிய வரலாறு. 5, 4, 3, 2, 1. வணக்கம் உறவுகளே. இந்தியாவின் விண்வெளித்துறையில் மேலும் ஒரு முக்கிய முன்னேற்றம் பதிவாகியுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தொடர்ச்சியான சாதனைகளை தொடர்ந்து தற்பொழுது தனியார் விண்வெளி நிறுவனங்களும் உலக அரங்கில் தங்களது திறமையை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளன. அந்த வகையில் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஸ்கைட்ரோட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள விக்ரம் 1 என்ற ராக்கெட் இந்தியாவின் முதல் தனியார் முறையில் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை ஏவுகலமாக கருதப்படுகிறது. இந்த ஏவுதல் வெற்றியடைந்தால் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறைக்கு இது ஒரு வரலாற்று மைல்கல்லாக அமையும் என்ற நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த முயற்சி விண்வெளி ஆராய்ச்சியில் அரச நிறுவனங்களுடன் இணைந்து தனியார் நிறுவனங்களும் முக்கிய பங்காற்ற முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் எதிர்காலத்தில் குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாதனையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்திய இளைஞர்களின் திறமையும் புதுமையான சிந்தனையும் உலக அரங்கில் புதிய அங்கீகாரத்தை பெறும் தருணமாக இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் அகன்யான் திட்டத்திற்கான பணிகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த திட்டத்தின் கீழ் மனிதர்கள் இல்லாத சோதனை பயணங்கள் விரைவில் இடம்பெறவுள்ளதுடன் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப தயார் நிலைகளும் தொடர்ந்து மதிப்பீட்டு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும் இலக்குகளுடன் இஸ்ரோ செயற்பட்டு வருகின்றது. சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களை நோக்கிய புதிய ஆய்வு திட்டங்களும் திட்டமிடப்பட்டுள்ளன. இதேவேளை விஞ்ஞானிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட சில சவால்கள் காணப்பட்டாலும் அவற்றை சமாளிக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் முன்னேற்றம் தொடரும் என்ற நம்பிக்கையும் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். சந்திராயன், ஆதித்யா L1 உள்ளிட்ட வெற்றிகரமான திட்டங்களை தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் உலக விண்வெளித்துறையில் இந்தியா தனது நிலையை மேலும் பலப்படுத்தி வருகின்றது. இத்துடன் இந்த விண்வெளி செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி உறவுகளே. நன்றி, வணக்கம்.